சென்னை செய்யாறு சிப்காட் பகுதியை இணைக்கும் 43 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை திட்டத்தில் முக்கிய திருப்பம். திமுக ஆட்சியில் விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்து அதிரடி. காரணம் என்ன? விரிவாக பார்ப்போம். சென்னை மற்றும் செய்யாறு சிப்காட் தொழில்பேட்டையை நேரடியாக இணைக்கும் 43 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை திட்டத்திற்காக திமுக ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டது. விடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் ரத்து செய்துள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்ட பல்வேறு ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்து திட்டங்களின் செலவீனத்தை குறைக்கும் வகையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் கடந்த மார்ச் மாதம் இந்த சாலை திட்டத்திற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டது. புலிவாயல் முதல் மணமதி வரை 15.3 கிலோமீட்டர், பழவேரி முதல் புலிவாயல் வரை 13.4 கிலோமீட்டர், வளையக்கரணை முதல் பழவேரி வரை 14.5 கிலோமீட்டர் என மொத்தம் 43 கிலோமீட்டர் நீளத்தில் இருபுறமும் சர்வீஸ் சாலைகளுடன் 4 வழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த திட்டத்திற்காக காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள 33 கிராமங்களில் சுமார் 619 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தவும் 60 மீட்டர் அகலத்தில் சாலைகள் அமைக்கவும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருந்தன. இந்த புதிய சாலை சென்னை துறைமுகம், ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட முக்கிய தொழில்பேட்டைகளை செய்யாறு சிப்காட் வளாகத்துடன் நேரடியாக இணைக்கும் முக்கிய இணைப்பாக கருதப்பட்டது. சென்னையிலிருந்து செய்யாறு சிப்காட் பகுதிக்கு கனரக வாகனங்கள் எளிதாக செல்ல போதிய அகலமான சாலை வசதி இல்லாததால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். சென்னை துறைமுகம், தென் சென்னை, ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியிலிருந்து செய்யாறு நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் வாலாஜாபாத், காஞ்சிபுரம் வழியாகவே பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. காஞ்சிபுரம் நகரம், தூசி, மாமண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குறுகலாக இருப்பதுடன் கடும் போக்குவரத்து நெரிசலும் நிலவுவதால் பயணம் தாமதமாகிறது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்தனர். டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் திருத்தப்பட்ட மதிப்பீட்டுடன் புதிய டெண்டர் அறிவிக்கப்படுமா அல்லது திட்டத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுமா என்பது குறித்து அரசின் அடுத்த கட்ட அறிவிப்புக்கு தொழில்துறையினரும் பொதுமக்களும் காத்திருக்கின்றனர்.